அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையுமே செய்வேன். என்னை திடப்படுத்தும் என் தேவனாலே எல்லாவற்றையுமே செய்வேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையுமே செய்வேன். என்னை திடப்படுத்தும் என் தேவனாலே எல்லாவற்றையுமே செய்வேன். தாக்கிடும் தேவபலனோ தாங்கிடும், துன்பங்கள் தாக்கிடும் தேவபலனோ தாங்கிடும். என்னை தாங்கும் கரங்கள் என்றென்றும் தாங்கிடும். என்னை தாங்கும் கரங்கள் என்றென்றும் தாங்கிடும். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையுமே செய்வேன். என்னை திடப்படுத்தும் என் தேவனாலே எல்லாவற்றையுமே செய்வேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையுமே செய்வேன். என்னை திடப்படுத்தும் என் தேவனாலே எல்லாவற்றையுமே செய்வேன். வேதனை நேரத்தில் ஆறுதல் இயேசுவே, வேதனை நேரத்தில் எந்தன் ஆறுதல் இயேசுவே. என்னை நடத்தும் தேவன் என்றென்றும் இயேசுவே. என்னை நடத்தும் தேவன் என்றென்றும் இயேசுவே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையுமே செய்வேன். என்னை திடப்படுத்தும் என் தேவனாலே எல்லாவற்றையுமே செய்வேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையுமே செய்வேன். என்னை திடப்படுத்தும் என் தேவனாலே
எல்லாவற்றையுமே செய்வே, எல்லாவற்றையுமே செய்வே, எல்லாவற்றையுமே செய்வே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கடவுள் உருவாக்கும் வரலாறு என்கிற தலைப்பில் உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹிஸ்டரி அப்படிங்கிற வேர்டு நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதை உண்மையிலே அர்த்தப்படுத்தும் போது எப்படி அர்த்தப்படுத்துகிறார்கள்? ஹிஸ் ஸ்டோரி, அவருடைய கடவுள் எழுதும் வரலாறு. அதைத்தான் எல்லாரும் உணர்கிறார்கள். நாம் வரலாறை எப்படி பார்க்கிறோம் என்றால், நடந்து முடிந்ததை எழுதுகிறோம், அது வரலாறு என்று சொல்லுகிறோம். ஆனால் கடவுளை பொறுத்த மட்டில் வரலாறை எப்படி எழுத ஆரம்பிக்கிறார் என்றால், முடிவும் தெரிந்தவராக அவர் வரலாறை எழுத ஆரம்பிக்கிறார். வரலாறை அவர் எழுத ஆரம்பிக்கும் போது அதிலே ஒவ்வொரு மனிதனும் பங்கு பெறுகிறான். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனையும் அவர் சாதாரணமாய் பார்ப்பதில்லை. தன் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனாகவே அவர் பார்க்கிறார். அப்ப தேவன் ஒரு மனிதனை பார்க்கும் பார்வை என்பது மிக ஆழமான பார்வை. தேவன் ஒரு மனிதன் மீது வைக்கக்கூடிய பிரியம் என்பது ஆழமான அன்பு. இதை மனிதர்கள் பெரும்பாலும் உணர்வதில்லை. ஆகவே ஆண்டவர் சரித்திரத்தில் இடைப்படுகிறார். தன்னுடைய அன்பை மனிதனுக்கு எப்படியாவது பகிர்ந்தளிக்க வேண்டும், தான் அவனை நேசிக்கிறேன் என்பது அவனுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காகவே மனிதர்கள் வாழும் சரித்திரத்தில் கடவுள் எழுத தொடங்குகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் அவர் எழுதுகிறார். வேதத்தில் சில மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறது. சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவர்கள் செய்த தவறு நம் கண் முன்பாக எச்சரிப்பாக இருக்கிறது. ஆக வேத புத்தகம் என்பது பழைய வரலாறை காட்டும் ஒரு புத்தகமாக நாம் ஒதுக்கிவிட முடியாது. அது நடந்தவைகளை எடுத்துரைக்கும் ஒரு புத்தகம். நடந்தவைகளை அவர் எழுதி வைத்து நமக்கு கையிலே கொடுத்திருக்கிறார். அது கிடைத்த விதம் என்பது ஆச்சரிய விதமானது. மனிதர்கள் கடவுள் தங்களை எப்படி நடத்துகிறார் என்பதை அவர்கள் குடும்பத்திற்குள் ஒவ்வொருவராக அடுத்தடுத்த குடும்பத்திற்கு பகிர்ந்து கொண்டே வந்தார்கள். எழுத்து வடிவம் இல்லாத காலம். அதன் பிறகு கடவுள் எழுத்து வடிவத்தில் மனிதனோடு பேச விரும்புகிறார். மோசேயை அழைத்து கட்டளைகளை எழுத சொல்லுகிறார். அந்த கட்டளைகளை மோசே எழுதி கீழே இருக்கும் ஜனங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். இதுதான் ஆரம்பம். அதனுடைய வளர்ச்சி எப்படி போய்விட்டது? கடவுள் தோல் சுருள்களில் தேவ மனிதர்கள் எழுதியதை மிக மிக பாதுகாப்பாக வைக்கும் ஒரு அழகான ஒரு முறையை மனிதர்களுக்குள் ஏற்படுத்தினார். ஆகவே இந்த உலகம் தோன்றியது முதல் நடந்தவைகளை மனிதன் சொல்லி 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 அடுத்தடுத்த குழுவினருக்கு அது தெரிய வந்து, அதன் பிறகு எழுத்து வடிவில் வரும்போது முதலில் அது ஸ்க்ரோல்லையும், அதுக்கப்புறம் இன்று அச்சக வடிவத்திலும், இன்று அதையும் தாண்டி இன்னும் கம்ப்யூட்டரில் மற்ற எல்லாத்துலேயுமே அவருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி அவர் சரித்திரத்தை எழுதி வைக்க வேண்டும்? மனிதர்களுடைய தவறுகளை, மனிதர்களுடைய சிறப்பான தன்மைகளை அவர் நமக்கு ஏன் எடுத்துரைக்க வேண்டும்? ஏனென்றால் நாம் வாழ்வதற்கு ஒரு முன்மாதிரி வேண்டும். தவறான முன்மாதிரியை நாம் அவாய்ட் பண்ணணும், வேணான்னு ஒதுக்கணும். சரியான முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் ஆண்டவர் மனிதர்களை உருவாக்கும் விதமே அலாதியானது. மனிதர்களை அவர் உருவாக்குகிறார் என்பதனால் கடவுளுக்கு நாம் என்ன தலைப்பிலே நாம் அவரை சிந்தித்தால் பொருத்தமாக இருக்கும் என்றால், கர்த்தர் உருவாக்கும் வரலாறு, கடவுள் உருவாக்கும் வரலாறு. வரலாறை மனிதன் படைக்கிறதாகவே எல்லாரும் நினைக்கிறோம், எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் உண்மையிலேயே வரலாறை எழுதுகிறவரும் வரலாறை படைக்கிறவரும் நம்மை படைத்த ஆண்டவராகிய கர்த்தர். அவர் இந்த உலகத்தில் மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளுகிற மனிதர்களை என்ன செய்கிறார்? நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியப்படுத்துகிறார். மூன்றாவதாக தெரிந்து கொண்ட மனிதனை அவர் உருவாக்குகிறார். 3 தலைப்பிலே நாம் இந்த நாளின் சிந்தனையை கொண்டு செல்கிறோம். முதல் தலைப்பு, இந்த உலகில் வாழும் மனிதர்களில் அவருடைய வேலையை செய்வதற்காகவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அவர் என்ன செய்கிறார்? மனிதர்களை தெரிந்து கொள்கிறார்.
தெரிந்து கொண்ட மனிதர்களுக்கு நான் உன்னை தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லி அழைப்பின் மூலமாக, தான் அவர்களோடு பேசுவதன் மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். மூன்றாவது, யாரை அழைத்து, யாரை தெரிந்து கொண்டு, யாரை நான் இந்த வேலைக்காக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அழைத்திருக்கிறாரோ அவர்களை உருவாக்கும் பொறுப்பை அவரே எடுக்கிறார். இந்த உருவாக்கும் பணி அலாதியானது. அந்த உருவாக்கும் பணியை குறித்து நாம் இந்த நாளிலே சற்று விரிவாக பார்க்க போகிறோம். நாம் இந்த நாளிலே கடவுள் உருவாக்கிய மனிதன் என்று எடுத்துக்கொள்ளும் போது, வேதத்திலே ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே யோசேப்பினுடைய வரலாறு ஆரம்பமாகிறது. அது ஆரம்பமாகும் விதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த யாக்கோபுக்கு பிறந்த 11வது மகன் தான் யோசேப்பு. இந்த 11வது மகன் யோசேப்பை கடவுள் தெரிந்து கொள்கிறார். அந்த நாட்களின் வழக்கப்படி பொதுவாக மூத்த பையனை தான் தெரிந்து கொள்வாங்க. தங்களுடைய குடும்ப தலைவனாக, அடுத்து குடும்பத்தின் பொறுப்பாளியாக தலைவர்கள் அல்லது மூத்த தகப்பன்மார் தெரிந்து கொள்வது யாரை என்று சொன்னால் தங்களுடைய மூத்த மகனை தெரிந்து கொள்வார்கள். ஆபிரகாமுக்கு ஒரே மகன் ஈசாக்கு தெரிந்து கொண்டு விட்டார். ஈசாக்குக்கு பிள்ளைகள் 2 பேர், ஏசா, யாக்கோபு. அதில் வரும்போது அவர் யாக்கோபை கடவுள் தெரிந்து கொள்கிறார் தன்னுடைய பணிக்காக. இப்ப யாக்கோபுக்கு 11 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவருக்கு பிறகு பிறந்த ஒரு பிள்ளையும் சேர்த்தா 12 பேர். 11வது ஆளை, யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். யோசித்து பார்ப்போம். நம்மெல்லாம் சில நம்பர்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். 1ன்னா 1 ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். ஆனால் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் ஃபேமிலியில், ஆபிரகாமுடைய ஃபேமிலியில் அவர் ஒருவனை தெரிந்து கொள்கிறார். அடுத்த ஃபேமிலியில் 2 பேரில் ஒருத்தரை தெரிந்து கொள்கிறார். அதுக்கடுத்து உருவாக்கும் ஃபேமிலியில் 12 பேரில் 11வது நபரை, யோசேப்பை தன்னுடைய பணிக்காக தெரிந்து கொள்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதலுடைய அளவுகோலை நாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு ஒரு வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க. படிப்புன்னு ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க. அந்த அடிப்படையில் அதை எல்லாருக்கும் தருவாங்க. ஆனால் கடவுள் தன்னுடைய வேலையை செய்வதற்காக மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். அவர் உலக பிரகாரமாக நீங்களும் நானும் வைக்கிற அளவுகோல்களை அவர் வைப்பதில்லை. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய பார்வையில் இருதயத்தை அவர் பார்க்கிறார். அந்த இருதயத்தில் அவருக்கு உகந்தவனாக யார் சரியாக அவருடைய கண்களுக்கு படுகிறார்களோ அவர்களை தன்னுடைய பணியை இந்த உலகத்தில் செய்வதற்காக தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாம் தொடங்கி உலக சரித்திரத்தில், வேத சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு மனிதர்களுமே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான பணி கிடையாது. அவர்கள் எல்லாரையும் அழைத்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பார்த்தால் கடவுளுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது வித்தியாசமானது. அதை ஒரு மனிதனும் அளவுகோல் வைத்து அளந்து புரிந்து கொள்ள முடியாது. அது அவர் உரிமை, அது அவருடைய மகிழ்ச்சி. தன்னுடைய வேலையை செய்வதற்கு தான் விரும்புகிற ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொள்கிறார். சரி, மனிதர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? படைக்கும்போது, ஆண்டவர் படைக்கும்போது அவருடைய சாயலிலே படைக்கிறார். ஆனால் அவருடைய சாயலை ஆதாமும் ஏவாளும் இழந்து போன பிறகு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்து விடுகிறது. கடவுளை எதிர்க்கும் ஒரு தன்மை வந்து விடுகிறது. அவங்களால கடவுள் சொல்றதுக்கு கீழ்ப்படியவே முடியறதில்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தேவன் தன்னுடைய பணிக்காக தனக்கு உகந்த ஒருவனை தெரிந்தெடுக்கிறார். தனக்கு கீழ்ப்படுகிற ஒருவனை தெரிந்தெடுக்கிறார். அவர் முகத்தை பார்ப்பதில்லை, அவர் அகத்தை பார்க்கிறார். மனிதனுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா, அவுட்வர்ட் லுக் தான் மனிதனுடைய பார்வை என்பது. ஒருத்தரை பார்த்து எடை போடுறது, அவருடைய ட்ரெஸ்ஸை வச்சு எடை போடுறது, அவருடைய படிப்பை வைத்து எடை போடுவது, அவர் பழகுவதை வைத்து எடை போடுவது, இப்படி நிறைய நம்ம மெத்தட்ஸ் வச்சிருக்கிறோம். ஆனால் கடவுளை பொறுத்தளவுல அவர் உள்ளத்தை பார்க்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் யாருக்குமே என்ன செய்ய முடியாது, துல்லிபமாக புரியாது. ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவருக்கு பிரியமானவரை தெரிந்து கொள்கிறார். இருதயத்திலே அவருக்கு கீழ்ப்படுகிறவன் எவன் என்று அறிந்து தெரிந்து கொள்கிறார். இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது விசேஷமான ஒரு பெரிய செய்தி. இங்கே நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். 37வது அதிகாரத்திலே யோசேப்பை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை எந்த வசனத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. 37வது அதிகாரத்தில் எந்த வசனத்திலையும் பார்க்க முடியாது.
முதல்ல நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து கொண்டே வரும்போது யோசேப்பினுடைய தகப்பனார் இவர்கள் எல்லாரையும் ஆடு மேய்ப்பதற்காகவும் வயல்வெளிகளை பார்த்து கொள்வதற்காகவும் தோட்டங்களுக்கு அனுப்புகிறார். அது அந்த காலத்தில் உள்ள ஒரு தொழில். அப்போ 11 பேரும் கிளம்பி போகிறாங்க. இந்த 11 பேருக்கும் தலைவனாக யாரை அவங்க அப்பா நியமிக்கிறாருன்னு சொன்னால் யோசேப்பை நியமிக்கிறார். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். மூத்த பையன் என்ன நினைப்பான், நான் தான் இருக்கிறதுலே ஏஜில் பெரிய ஆள், என்னையை விட்டுட்டு எனக்கு பிறகு 11ஆவது ஆளாக பிறந்த யோசேப்பை கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை போல தகப்பனார் என்ன செய்கிறார், அதை உணர்ந்தவராக என்ன செய்கிறாரு, இவன் தான் எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நடத்துகிறவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாருன்னா, இவங்கெல்லாம் லேபராக இருக்காங்க, தன்னுடைய 11 பிள்ளைகளும் வயலில் தோட்டத்தில் மந்தையில் வேலை செய்கிறவர்கள். ஆனால் யோசேப்பை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கண்காணிப்பதற்காக அனுப்புகிறார். சூப்பர்வைசராக அனுப்புகிறாரு, மேனேஜராக அனுப்புகிறாரு. அப்போ பாருங்க, கடவுளுடைய அந்த அன்பு யோசேப்பின் மேல் எப்படி வருகிறது என்று சொன்னால், பிற்காலத்தில் அவர் ஒரு தேசத்தையே ஆளப்போகிறவர். ஆனால் கடவுள் அதை மனசில் வைத்தவராக, அந்த திட்டத்தை மனதில் வைத்தவராக ஆரம்பிக்கும் போதே அவருக்கு என்ன பொறுப்பை கொடுக்குறாருன்னா, இந்த 11 பேர் வேலை செய்யும்போது அவர்களுடைய வேலையை இவர் என்ன பண்ணணும்னா சூப்பர்வைஸ் பண்ணணும், கண்காணிக்கணும், அவங்க அப்பாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்கிறார். அந்த வேலையை அவர் உண்மையும் உத்தமமாக செய்கிறார். யோசேப்பை பொறுத்தளவில் அவருடைய கேரக்டர்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அவருடைய கேரக்டர்லாம் தன்மையெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால், மிக நேர்மையாக, மிக உண்மையாக, மிக சரியாக இருக்கும். ஒருவேளை அவரும் சில நேரங்களில் அவசரப்படுவதாக வாசிக்கிறோம், தான் கண்ட கனவை மற்றவர்களுக்கு உடனே சொல்லிவிடுவதாக வாசிக்கிறோம். இதன் மத்தியிலே அவருடைய வாழ்க்கையில நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தகப்பனார் கொடுத்த முதல் பொறுப்பை அவர் அப்படியே வாங்கிட்டு போய், உண்மையிலே தன்னுடைய அண்ணன்மார் மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற தப்பை அவர் அங்கே பார்த்தாருன்னா அதை வீட்டில் அவங்க அப்பாட்ட தைரியமாக சொல்லுவார். நான் இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் யோசித்து பார்க்குறேன். இந்த நாட்களில் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, பெற்றோர் சில காரியங்களை செய்ய சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள கூட்டணி அமைச்சுக்கிடுவாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்கன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் சொல்லிடுவோம் அம்மாட்டையும் அப்பாட்டையும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை தப்பாக செஞ்சிருவோம், யாரும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். அப்படித்தான் இந்த நாட்களில் போகிறத பார்க்குறோம். ஆனால் அந்த நாட்களில் யோசேப்புக்கு அந்த பொறுப்பை கொடுத்த போது அவன் மூத்த அண்ணன்மார்களுக்கு பயப்படலை. அப்பா நமக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு, கரெக்டாக செய்யணும். அப்பா நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார், இதை உண்மையாக நிறைவேற்றணும். அதனால என்ன வருது தெரியுமா, இவன் கீழ்ப்படுகிறதுனாலையும் அவங்க அப்பாவுக்கு உண்மையாக இருக்கிறதுனாலையும் அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் அவனை பகைக்க தொடங்குகிறார்கள். நீங்கள் அந்த வசனத்தை உற்று பாருங்க. சகோதரர்கள் அவனுடைய சகோதரர்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை எதுக்காக பகைக்கிறாங்கன்னா, இவங்க செஞ்ச தப்பை அவங்க அப்பாட்ட போய் ஒரு உண்மையாக சொல்லிட்டாரு. அவர் ஏன் சொன்னார், பொறாமையினாலே வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லலை. அவருக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அவர் நேர்மையாக செய்வார். யோசேப்பினுடைய ஒரு பெரிய தன்மை என்னன்னா, சின்ன வேலையோ பெரிய வேலையோ அவர் கையில் ஒரு வேலையை கொடுத்தா பர்ஃபெக்டாக செய்வார். அப்படி பர்ஃபெக்டாக செய்யும்போது பகை வருது, அதை பார்த்து அவர் பயப்படலை. யோசேப்பு பகை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்மாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகல. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் ஏதாவது நமக்கு தீமை வந்துவிடும், பகை வந்துவிடும் என்று சொல்லி பயந்தோமானால் காம்ப்ரமைஸ்க்கு போயிடுவோம். அவங்களோட ஒத்துழைப்பதற்கு முன் வந்து விடுவோம், தப்பை சேர்ந்து செஞ்சிருவோம் அப்படின்னு கூட நம்ம முன் வந்துடுவோம். ஆனால் யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு உண்மையாக இருக்கிறார். இப்போ கடவுள் இந்த இடத்துல ஒன்றை செய்கிறாரு, யோசேப்புக்கு ஒரு கனவை தருகிறார். அந்த நாட்களில் கடவுள் மனிதர்களோடு பேசுவதற்கு 2 வழியை பயன்படுத்துகிறார். ஒன்று, மனசாட்சியிலே மனதிலே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக மனிதர்களோடு பேசுகிறார். ஆபிரகாமோடு அப்படித்தான் பேசினாரு, ஈசாக்கோடு அப்படித்தான் பேசினாரு, யாக்கோபோடு அப்படிதான் பேசினாரு. அடுத்த ஜெனரேஷன்ல அவர்களுக்கு அப்படியே கனவின் மூலமாக தன்னுடைய திட்டத்தை விவரிக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் செய்கிறார். அது ஒரு நல்ல மெத்தட். ஏன்னா மனிதர்களுக்கு மொழி குறுகியது, அவர்கள் புரிந்து கொள்ளுதல் குறுகியது. ஆனால் ஒரு கனவிலே காட்சிகளாக அது விவரிக்கப்படும் போது கடவுளுடைய நோக்கமானது, கடவுளுடைய சித்தமானது அவர்களுக்கு எளிதில் புரியும் என்பதற்காக யோசேப்புக்கு 2 கனவுகளை சொல்லுகிறார். முதல் கனவை அவன் கண்டவுடன் தன் சகோதரரிடத்தில் பகிர்ந்து கொள்வதை அங்கே பார்க்கிறோம்.
தன்னுடைய சகோதரர்கிட்ட போய் நான் என்ன கனவு கண்டேன்னு சொன்னா, உங்க அரிக்கட்டுகள்லாம் ஏன் அரிக்கட்டுகளுக்கு முன்பதாக பணிந்து கொண்டிருக்கிறது, சாய்ந்து பணிந்து கொள்வதை போல் இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த கனவினுடைய அர்த்தத்தை அந்த குடும்பத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. ஏய், நீ எங்களுக்கு பெரிய ஆளா இருந்து எங்களையெல்லாம் நிர்வாகம் பண்ணுவியோ அப்படின்னு ஏற்கனவே கொஞ்சம் பகையா இருந்துச்சு, அதிகமா பகைக்கிறாங்க. அதோடு சேர்த்து அவங்க அப்பா இவர் தலைவனாக அங்கீகரிப்பதற்காக இவருக்கு ஒரு விசேஷ பலவர்ண அங்கியை வாங்கி கொடுத்திருந்தார். மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு நல்ல வித்தியாசத்தை காட்டும் ட்ரெஸ். இவன் தான் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளி, இவன் தான் எல்லா வேலைகளுக்கும் நிர்வாகி அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு உயர்ந்த ரக ஒரு ஆடையை கொடுக்கிறார். இந்த ஆடையை அவர்கள் இவன் போட்டதை பார்த்த பிறகு யோசேப்பின் சகோதரர்கள் அவனை இன்னும் கூட கொஞ்சம் பகைக்கிறாங்க. பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தும் போது, கடவுள் காட்டும் காட்சியை கண்டு அதை சொல்லும் போது எவ்வளவு பகை வருது பாருங்க. இன்னைக்கு கடவுளுக்காக நீங்களும் நானும் ஜீவிக்கும் போது அநேகர் நம்மை பகைக்க முன் வருவாங்க, அநேகர் நம்ம எளிதாக பகைப்பார்கள், வெறுப்பார்கள். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இயேசு வேணான்னு நம்ம பயந்துடக்கூடாது. இயேசுவை பின்பற்றும் போது அநேக நேரங்களில் இந்த உலகம் நம்மை பகைக்கும், இந்த உலகம் நம்மை வெறுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரத்தில் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறார். நான் உலகத்தார் அல்லாதது போல, யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும், நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, எனவே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை நீ பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் உண்மையா இருப்பதனாலும், நிர்வாகி என்பதற்காக அவன் உங்க அப்பாட்ட ஒரு பிரைஸை வாங்கி ஒரு அங்கியை வாங்கி போட்டு கொண்டிருப்பதனாலும் அந்த சகோதரர் என்ன செய்யறாங்கன்னா, அடுத்தடுத்த வசனங்கள்ல பாருங்க, அதிகமாய் பகைத்தார்கள். முதல்ல பகைத்தார்கள் இருக்கும், அதிகமாய் பகைத்தார்கள் இருக்கும், அதிகமாய் பகைத்தார்கள் என்று இருக்கும். இதை உற்று பார்க்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன வருகிறது என்றால், உண்மையாய் இருப்பவர்களுக்கு இந்த உலகம் வரவேற்பை கொடுப்பதில்லை, பகையைத்தான் பரிசளிக்கிறது, வெறுப்பைத்தான் பரிசளிக்கிறது. ஆனால் யோசேப்பு அதை பார்த்து அவர் கொஞ்சம் கூட மிரளலை. நீங்க என்னை பகைச்சாலும் பரவாயில்ல, நான் எங்க அப்பா சொன்ன வேலையை உண்மையா செய்வேன். நீங்க என்னை பகைச்சாலும் பரவாயில்ல, எங்க அப்பா எனக்கு கொடுத்த நிர்வாகத்துறையின் அடையாளமான இந்த ட்ரெஸ்ஸை நான் சந்தோஷமா போட்டுக்கிடுவேன். நீங்க என்னை பகைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு உள்ள கனவை, கடவுள் காண்பித்த கனவை உங்களுக்கும் சொல்லுவேன். அடுத்து ஒரு கனவை சொல்லுகிறார். அவங்க அப்பா அம்மா எல்லாம் உட்கார்ந்து எல்லாரும் குடும்பமாய் பேசி கொண்டிருக்கும் போது, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வழங்குவதாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கனவை சொல்லுகிறார். இந்த கனவை சொல்லும் போது அவங்க அப்பா கேட்டுட்டு அவரை கடிந்து கொள்ளுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீ அப்பாவும் அம்மாவும் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் உன்னை தலை வணங்குவோம் என்று இந்த கனவில் நீ எங்களுக்கு சொல்லுகிறாயா, என்ன இது கனவு அப்படின்னு சொல்லி அவனை கண்டிக்கிறார். இது நடந்து முடிகிறது. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது கடைசியில் எப்படி முடியும் தெரியுமா? இந்த பகுதியிலே அந்த சகோதரர்கள் அவன் மீது பொறாமைப்படவும் ஆரம்பிக்கிறார்கள். 3 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அவங்க அப்பாவுடைய பாசத்தை பார்க்கிறோம், அன்பை பார்க்கிறோம். எல்லாரையும் விட யோசேப்பை நேசிக்கிறார். அடுத்து பகை என்பதை பார்க்கிறோம், அதிக பகை என்று பார்க்கிறோம், அதிக பகை என்று பார்க்கிறோம். அடுத்து சகோதரர்கள் இந்த மாதிரி கனவு சொன்ன பிறகு, இந்த கனவை தெரிந்து கொண்ட பிறகு அவன் மீது பொறாமைப்படுகிறார்கள். பாருங்க, யோசேப்புக்கு கடவுள் அவனுடைய நல்ல தன்மைகளை உருவாக்குவதற்கு என்ன செய்கிறார்னா, பொல்லாத மனிதர்களுடைய எதிர்ப்பை சந்திக்க வைக்கிறார். இன்னைக்கு ஒரு நல்ல மனிதன் உருவாகணும்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் அல்லது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அவன் உருவாக முடியாது. எவருக்கு அதிக எதிர்ப்பு இருக்குதோ அவங்களுக்குள்ளதான் அதிகமாக நல்ல கேரக்டர்ஸ் உருவாகும். எதிர்ப்பே இல்லாதவர்களுக்கு நல்ல கேரக்டர் உருவாவதற்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஆனால் எதிர்ப்பு இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? எந்த எதிர்ப்பையும் அவர்கள் எதிர் நின்று பார்க்க சமாளிக்க அவர்கள் பழகுவார்கள். அப்ப ஒரு எதிர்ப்பை பார்த்து ஒரு தலைவன் பயப்படக்கூடாது. சாதாரண மனிதன் பயப்படலாம், ஆனா ஒரு தலைவனாக போகிறவன்
கடவுளால் தலைவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் சாதாரண மனிதர்களுடைய எதிர்ப்பு, சாதாரண மனிதர்களுடைய வெறுப்பு, சாதாரண மனிதர்களுடைய பகை, இதை அவன் பெருசா நினைச்சான்னா அவன் தலைவனாகவே உருவாக முடியாது. அப்போ ஆண்டவரே உருவாக்குறதுல யாரெல்லாம் பயன்படுத்துறாருன்னா அவருடைய சகோதரர்களை பயன்படுத்துறாரு, அவங்க அப்பாவை பயன்படுத்துறாரு, கனவை பயன்படுத்துகிறார். எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் என்கிற ஒரு புள்ளிக்கு நேராக யோசேப்பை கொண்டு வருகிறார். ஏனென்றால் யோசேப்புக்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கம் தெரியணும். நான் உங்கள்கிட்ட குறிப்பை பகிர்ந்து கொள்ளும்போது சொன்னேன், முதல் குறிப்பு தெரிந்து கொள்ளுகிறார், ரெண்டாவது குறிப்பு அவர் தெரிந்து கொள்ளுதலை நமக்கு புரிய வைக்கிறார். நான் தான் உன்னை தெரிந்துக்கிட்டேன் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்களும் இந்த கனவுகளும் என்ன சொல்லுச்சுன்னா, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா மூன்றாவது ஒரு ஸ்டெப்புக்குள்ள அவர் வர்றாரு. கடவுளுடைய உருவாக்கும் பணியில, அதாவது யோசேப்பை கடவுள் உருவாக்க ஆரம்பிக்கிறார். அந்த உருவாக்க ஆரம்பிக்கும் போது அவர் என்னென்ன செய்கிறார் என்பதை அடுத்து தொடர்ச்சியாக நம்ம வரக்கூடிய செய்திகளில் நாம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்த செய்தியில நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த உலகில் கர்த்தருக்காக உண்மையா வாழணும்னா நிறைய போராட்டங்கள் உண்டு. நிறைய மனிதர்கள் நம்ம எதிர்த்து போராட வருவார்கள். நிறைய பேருடைய வெறுப்பை சம்பாதிக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவாரு, இந்த உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால என்னைய பகைச்சிச்சின்னு சொல்லுவாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மை தைரியப்படுத்துவதற்காக இந்த உலகில் உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகில் வாழ்கிற மக்கள் நம்மை துன்பப்படுத்துவார்கள், நம்மை பகைப்பார்கள், ஆனாலும் உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகிற பாடம், என்ன நடந்தாலும் என் தேவன் எனக்கு நியமித்த பாதையிலே நான் உண்மையாய் நடப்பேன், தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் உண்மையாய் நிறைவேற்றுவேன். இதே போல குணநலன்களை ஆண்டவர் நமக்கும் தர நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, யோசேப்பு ரத்தின கம்பளம் விரித்த, சிவப்பு கம்பளம் விரித்த ஒரு புல் தரையில் நடந்து வரவில்லை சுவாமி. கற்களும் முட்களும் அன்றைய எதிர்ப்புகளும் பகைகளும் போராட்டங்களும் அன்றைய வெறுப்புகளும் அன்றைய அவனை சூழ நிற்கும்போது அதன் மத்தியிலே நீர் அவரை தெரிந்து கொண்டு அதன் மத்தியிலே நீர் யோசேப்பை உருவாக்குகிறீர் சுவாமி. நீர் உருவாக்கின அந்த யோசேப்பு எவ்வளவு அழகாக உருவாக்குறார் சுவாமி. ஆனால் நீர் எங்களை உருவாக்க எங்கள் அருகில் வரும்போது, இப்படிப்பட்ட அனுபவங்களை எங்களுக்கு தரும்போது நாங்கள் அதை விட்டு தப்பித்து ஓட நினைக்கிறோம், அதை எதிர்கொள்வதில்லை, அதை ஃபேஸ் பண்ண விரும்புறதில்லை. ஆகையினால நாங்கள் உருவாக்கப்பட முடியாமல் ஆண்டவரே நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பை போல இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொள்ள, இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவரே பயப்படாமல் எதிர்த்து நின்று ஜெயிக்க நீ தொடர்ந்து எங்களுக்கும் கிருபை தாரும். நாங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் நல்ல தலைவர்களாக உருவாக நீரே அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், தெரியப்படுத்துகிறீர், நீரே அவர்களை உருவாக்குகிறீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமேன்.